Good morning, boys. Welcome to the English online class. In the past classes, we studied the Grumble family, the poem. Second, the prose, the night the ghost got you. The second unit is about the people who are pessimists, who always think negatively. So, what are the problems they face as they think negatively? So, in the conclusion of the poem and prose, we came to know that we must be optimists always. We should not misunderstand anything and we should not act accordingly. This non-detailed story is also about the family who take everything in a negative mind. So let's all go to the non-detailed story, the zigzag. The zigzag. This story is about a family who misunderstand the qualities of a pet they had. So for your better understanding, I would like to tell the story in Tamil. ஒரு ஃபேமிலி, டாக்டர் கிருஷ்ணன், அவருடைய ஒய்ஃப், அவருடைய மகள் மாயா, மாயாவுக்கு ஒரு அண்ணன் அரவிந்த். டாக்டர் கிருஷ்ணன் வாஸ் அ சைல்டு ஸ்பெஷலிஸ்ட். ஒரு நாள் அவர் சொல்கிறாரு, என் ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் பண்ணால் அவன் அலாஸ்காவுக்கு போக இருக்கிறதுனால அவனுடைய பெட் ஜிக்ஸாகை நம்ம வீட்டில் விட்டுறேன்னு சொன்னான். நான் திட்டமாக முடியாதுன்னு சொல்கிறத கூட அவன் சரியாக கேட்கல, ஆமாண்டே நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். உடனே ரெண்டு பிள்ளைங்களுக்கும் ஜிக்ஸாக்னா என்னது தங்கச்சி கேட்க, அது வண்டா, ஒரு அழகான வண்டு பீட்டலா அப்படின்னு கேட்க, அதுக்குள்ளே அண்ணங்காரன் இல்லை அது ஒரு பாம்பு வகையை சேர்ந்தது அவருடைய பெற்றோர். உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, நோனும் அது ஒரு அழகான பறவை, 21 மொழிகளில் பாட்டு பாடக்கூடியது, கதை சொல்லக்கூடியது, அந்த பாட்டை கேட்குறவங்க கண்ணில் கண்ணீர் வந்துடும் அப்படின்னோடனே அம்மாவுக்கு கோபமாக வரும். அவர் சோமு மேலே அம்மாவுக்கு எப்போவுமே ஒரு நெகட்டிவ் தாட். அவர் இப்போ பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்காண்டியே தான் இதை இங்கே கொண்டு விடுறாரு. நான் இப்போ என் ஓவிய கண்காட்சியில் என் படத்தை நான் வைக்கணும்னு அதில் பிஸியாக இருக்கிற நேரத்தில் இப்படி கொண்டு விடுறாரு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த ஜிக்ஸாக்குங்கிற பறவையும் வந்துட்டு இவங்க நினச்ச உடனே இப்போ மாயாவுக்கும் அரவிந்துக்கும் முதல்ல ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவங்க நினச்ச மாதிரிலாம் அது ஒன்றும் நடக்கலை. அது வந்ததுலேருந்து பயங்கர புரட்ட சத்தம் போட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டு வீட்டில் யாரையும் தூங்க விடல. அதுக்கு வச்ச பழங்கள் கிழங்கள் சாப்பாடுகள்லாம் சாப்பிட்டுட்டு புரட்ட விட்டு தூங்கும். அம்மா ஒரு நாள் பெயிண்ட் பண்ணி அவங்களுடைய பெயிண்டிங், கிட்டத்தட்ட அவங்க பெயிண்டிங்க்கு தலைப்பு த சன்செட் அட் மெரினா. மெரினாவில் உள்ள சன்செட்டை படமாக்கி வச்சுருந்தோம். அழகாக வரைஞ்சி கொஞ்சம் ஃபினிஷிங் வேலை மட்டும் பாக்கி இருந்து அந்த ஃபினிஷிங் வேலைக்காக பெயிண்டிங்காக வச்சுருந்தோம். இந்த ஜிக்ஸாக் பறவை என்ன பண்ணிவிட்டு அதுக்கு வச்சுருந்த சில நட்ஸு, சில பழங்கள், பப்பாளி பழங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு மீதிய ஃபேன் ஓடுங்களா, ஃபேனில் உள்ள 3 விங்ஸ் இருக்குங்களா, வேஸ்டெல்லாம் விங்ஸில் கொண்டு சேர்த்து வச்சுட்டு, இப்போ யாரோ ஃபோன் பண்ண, யாரோ ஃபேனை சுவிட்ச் ஆன் பண்ணுறாங்க. அந்த பழங்கள் வேஸ்ட் எல்லாமே இது மேலே வந்து விழுந்துட்டு அம்மா ஆசையாக வச்சுருந்த பெயிண்டிங் மேலே விழுந்து பெயிண்டிங்கை நாசமாக்கிட்டு. டாக்டர் கிருஷ்ணனுக்கு ஒரே தலைவலி. வீட்டில் போய் என்ன பண்ணுவாங்க, ஆளாளுக்கு கற்ற ஆரம்பிச்சிட்டாங்க, எப்படி அது எங்கேயா கொண்டு விட்டுருங்கன்ட்டு. அப்போ டாக்டர் கிருஷ்ணன் இன்னும் இதை இங்கே வச்சுருந்தா பிரச்சனை தான், நம்முடைய கிளினிக் கொண்டு போயிடுவோம் அப்படின்ட்டு கிளினிக்கு ஜிக்ஸாக கூப்பிட்டு போயிட்டாரு. அங்கே ஒரு திருப்பங்கள் நடைபெற்றது. அந்த திருப்பங்கள் எப்படி முடியுது அப்படிங்கிறது தான் கதை. ஓகே, let us go to the story and see the climax. Okay, all of you turn to your book Zigzag, the non-detailed Zigzag. Now about the author. Asha Nehemiah, born in 1958 at Chennai, has lived, studied and worked in 8 different cities and small towns
இஸ் நவ் ரெசிடென்ட் ஆஃப் பெங்களூர். ஆஷா நெகேமியா 1958 பிறந்தவங்க. சென்னையில் பிறந்து சென்னையில் வளர்ந்தாங்க. அது போக பல பெரிய சிறிய சிட்டிகளில் வளர்ந்து இப்போ எங்கே குடியேறி இருக்கிறாங்க? பெங்களூர். She has always been interested in writing. Her love for reading led her to study literature in college. She has always been interested in writing. எப்பவுமே எழுதுறதுல ஒரு பெரிய எழுத்தாளர் அதில் இருந்ததுனால she has always her love for reading, அந்த வாசிக்கிறதின் மீது இருந்த அதிக பற்றின் காரணமாக led her to study literature in college. கல்லூரியில் ஆங்கில இலக்கியம் படிப்பதற்காக சேர்ந்தார். சின்ன வயசுலே வாசிப்பதிலும் எழுதுவதிலும் ஒரு அதிக ஆர்வம் இருந்ததுனால she chose BA English Literature as a higher studies. If she had not been a writer, she would have been a teacher. Second thought, if she has not been a writer, ஒரு எழுத்தாளராக வந்திருக்காட்டி she would be a teacher. கண்டிப்பாக ஒரு ஆசிரியராக வந்திருப்பார். ஒரு ரைட்டிங் ரீடிங் அடுத்தபடியாக ஆசிரியர் பணிங்கிறது அவருக்கு ரொம்ப பிடிச்ச பணி. ஹியூமர், ஃபேண்டசி, மிஸ்ட்ரி and adventure are the strong elements in her work. நகைச்சுவை, ஒரு மாதிரி அட்வென்ச்சர், ரகசியம், கண்டுபிடிப்புகள் போன்றவை இவருடைய எழுத்துக்களில் அதிகம் தெரியும். எல்லாத்துலேயும் நகைச்சுவை இருக்கும், புது ஒரு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். She loves baking, walking, reading and traveling. அவருக்கு இது போக அதிகம் பிடிச்சது சமையல் நல்லா பிடிக்கும், புது புது விதமான பண்டங்கள் தின்பண்டங்கள் செய்கிறது பிடிக்கும், நடைப்பயிற்சி வாக்கிங்னா நல்லா இன்ட்ரெஸ்டடாக போவார், ரீடிங் அண்டு ட்ராவலிங், கோயிங் அரவுண்ட் த வேர்ல்டு இல்லையா, அரவுண்ட் வேரியஸ் லேண்ட்ஸ்கேப்ஸ் இல்லையா, சும்மாவே இருக்காமல் ஒவ்வொரு ஏரியாக்களில் இடங்கள் அந்த பூகோள அமைப்புகள் எப்படி இருக்குது, ட்ராவல் பண்ணி 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 ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வித்தியாசம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுல அவருக்கு ரொம்ப அலாதி பிரியம் உண்டு. Now let's go to the lesson. The family that shelters a new pet in totally taken up the commotion it creates at home. The family that shelters a new pet is totally taken up by the commotion it creates at home. They had a new pet in their family. Pets, வளர்ப்பு பிராணி. நீ கிளி வளர்த்தாலும் வளர்ப்பு பெட்டு தான். டாகு, பூனை, சிலவங்களுக்கு பூனை வளர்க்குறது பிடிக்கும், சிலவங்களுக்கு புறாக்கள், சிலவங்களுக்கு லவ் பேர்ட்ஸ், சிலவங்களுக்கு அணில் வளர்க்குறது பிடிக்கும். ஸோ தெர் ஆர் சோ மெனி பெட்ஸ் இல்லையா. ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு பெட்ஸ் வச்சுருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான வளர்ப்பு பிராணிகள் பிடிக்கும். So this family also had a new pet in their family and it created a commotion. Commotion means குழப்பம், confusion. அந்த புது வரவால, புது செல்ல பிராணியின் வரவால நடந்த குழப்பங்களை பற்றி இதில் பார்க்குறோம். Read on the story to find out there is a turn of events when they get to know the reality. கதையை நல்லா வாசிங்க. கடைசியில் என்ன ஒரு மாற்றம், கிளைமேக்ஸ் நம்ம எதிர்பாராத ஒரு மாற்றங்கள் வர்றத நீங்க பார்க்கலாம். டாக்டர் அசோக் டி Krishnamurthy's clinic usually sounded more like an ancient Chinese torture chamber than a child specialist clinic. Dr. T. Krishnamurthy, she was a child specialist and in his clinic you can hear the enormous sound more than a Chinese torture chamber. சீன அரசுகளில் எதிரிகளை பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறதுக்காண்டிய ஒரு கூடம், ஒரு ரூம் இருக்கும். ஒரு எதிரியை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா அவன் லேஸ்பட்டு சத்தமாக கொடுப்பான் இல்லையா. நீ நம்ம யோசித்து பார்த்தா தெரியும். அப்போ போட்டு உள்ள போட்டு சித்திரவதை கொடுக்கும்போது தே வில் கிரியேட் மோர் சவுண்டு. அம்மா அப்பா ஐயான்னு கதறும். நம்ம படத்தில் பார்த்துப்போம், பல நிகழ்ச்சிகளில் கேட்டிருக்கோம். குட் இமேஜின் இஸ்இட். அப்போ ஒரு சைனீஸ் டார்ச்சர் சேம்பர், நல்ல வார்த்தை கொடுத்தீங்க, சித்திரவதை கூடம், சீன சித்திரவதை கூடம். அங்கே வர்ற சவுண்டோட இவருடைய
சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிளினிக்கில் வர சத்தம் அதிகமாக இருக்கும். ஏன்? பிள்ளைங்களுக்கு ஊசினாலே பயப்படும். ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போனாலே பிள்ளைங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பிச்சிடும். அந்த சத்தம் எப்படி இருக்குமா பாரு. This was because the tiny children who are his patients left out a variety of blood-curding yells. So the sound was like the sound created by the infant children were like blood-curding yells. ரத்தத்தை உறைய வைக்கக்கூடிய அளவுல ஓன்று சத்தம். நமக்கே கொஞ்சம் அலர்ஜியா இருக்கும், பிள்ளைங்க சத்தம் போட்டுட்டு இருந்தாலே அலர்ஜியா இருக்கும். அதான் இந்த சத்தம் எப்படிமா, blood-curding yells and ear-splitting sobs. காதுகள் வெடிக்கக்கூடிய அளவுல சத்தம். அப்படிப்பட்ட சத்தம் எங்க இருக்குமா, டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி கிளினிக்ல இருக்குமா. எதை விட அதிகமான சத்தமா, சைனீஸ் டார்ச்சர் சேம்பர்ல இருக்கக்கூடிய அதிகமான சத்தம். It's all because of my patients were making so much noise and crying so loudly. இது எதனாலன்னா, என்னுடைய டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி கிளினிக்ல பிள்ளைங்க எழுப்பக்கூடிய சத்தம். And Dr. Krishnamurthy, he apologized to his wife one evening. ஒரு நாள் சாயங்காலம் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட வந்து ஒரு மன்னிப்பு கேட்காரு. That Somu could not hear me properly. My dear wife, Ma, Somu could not hear my voice properly. நான் சொல்றது அவனுக்கு புரிய மாட்டேங்குது, சரியா கேட்க மாட்டேங்கிறான். He rang me in the clinic to ask whether he could keep zigzag with us. He rang me in my office. He telephoned to me when I was in the clinic, saying that if we could keep his zigzag when he leaves for Alaska. He rang to me and told me that I am going to Alaska and asked me, can you keep my zigzag till I return? எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டான், நான் அலாஸ்காவுக்கு போகிறேன், என்னுடைய பெட் ஜிக்ஸாக்கை கொஞ்சம் வச்சுக்கிட முடியுமான்ட்டு கேட்டான். And now seems Somu thinks I said yes, even though I clearly said no. And now Somu thinks that I said yes, even though I answered him no. So Somu என்ன நினைக்காமனா, நான் சரின்னு சொல்லிட்டேன்னு நினைக்காம, நான் பலமுறை அவன்கிட்ட கிளியரா சொல்லிட்டேன், என்னால் முடியாது, I said no, but he thinks that I said yes. நான் இல்லைன்னு சொல்லிட்டேன், ஆனால் அவன் நான் ஆமான்னு சொன்ன மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கான். I know you are busy getting your painting ready for your exhibition next weekல W மட்டும் தான் போட்டுருவார். I know you are now just busy getting your painting ready for your exhibition next week. இல்லையா, எனக்கு தெரியும் you are getting ready for the exhibition which is going to be held next week அப்படின்னு சொல்றதுல, அடுத்த வாரம் வா அப்படின்னு சொல்றதுக்குள்ள சோமுஸ் ஒய்ஃப் இன்டர்பிரேட் பண்றாங்க. Zigzag interpreted their 9 years old daughter Maya. Sorry, wife சொல்லல, zigzag next week ன்னு சொல்றதுக்குள்ள zigzag interpreted means குறுக்கிட்டாள். 9 வயசு மாயா மகா zigzag அடுத்த வாரம்னு சொல்றதுக்குள்ள zigzag அப்படின்ட்டு சந்தோஷத்துல his daughter Maya interpreted. Isn't that Uncle Somu's prized giant green and gold fighting beetle? Zigzag, is it that? Zigzag அது என்ன தெரியுமா? Uncle Somu's சோமு அங்கிளினுடைய பெட். என்ன பெட்டான்? ஜெயண்ட்னா பெரிய, கிரீன் அண்ட் கோல்டு பசுமையும் தங்க கலரும் கலந்த பெரிய ஃபைட்டிங் பீட்டில், சண்டையிடும் வண்டு தானே அப்படின்ட்டு சொல்றார். மாயாவினுடைய அசம்ஷன் எப்படி இருக்கு? ஜிக்ஸாக்னா இட் வாஸ் அ ஜயண்ட் கிரீன் அண்ட் கோல்ட் கலர் ஃபைட்டிங் பீட்டில். தங்கமும்
பசுமையும் கலந்த பெரிய சண்டையிடும் வண்டுதானே அப்படின்ட்டு கேட்கலாம். The one that spits deadly poison straight onto its opponent's eye. அந்த பீட்டில் எப்படி பீட்லாம்? The one that ஸ்பிட்ஸ்னா உமிழக்கூடியது, விஷத்தை உமிழக்கூடியது. யார் மேலையா? சண்டையிடும் போது எதிரியின் மேல, எதிரியின் கண்கள்ல விஷத்தை உமிழக்கூடியது தான் அந்த பெரிய பசுமையும் தங்கமும் கலந்த சண்டையிடும் பீட்டில் அப்படின்னுட்டு யார் சொல்றான்? மாயா. நோ நோ, கரெக்டர் ஓல்டர் பிரதர் அரவிந்த். உடனே அரவிந்த் அவளுடைய அண்ணன், ஓல்டர் பிரதர், அவளுடைய அண்ணன் சொல்றான், இல்லை இல்லை. her eyes shining in pure delight. அண்ணனுக்கும் ஒரே சந்தோஷம். her eyes shining in pure light. அப்படி வெளிச்சத்துல அப்படியே ஷைன் பண்ற மாதிரி. இல்லை இல்லை, அது அந்த வண்டு இல்லை, நீ சொல்ற மாதிரி அப்படி உமிழக்கூடியது எதுனா the beetle is called spitfire. நீ சொல்ற அந்த பீட்டிலுக்கு பேரு ஸ்பிட்ஃபயர், நெருப்பை உமிழக்கூடிய வண்டு. The beetle is called spitfire. Zigzag must be Uncle Somu's pet snake. ஆனா zigzagங்கிறது அங்கிள் சோமினுடைய பெட் ஸ்னேக், வளர்ப்பு பாம்பு, வளர்ப்பு பாம்பு. The African sidewinder, you know, the one that slithers zigzag all over his house. அந்த zigzagங்கிறது ஆப்பிரிக்கன் சைட்வைண்டர். ஆப்பிரிக்கன் சைட்வைண்டர், சைட்வைண்டர்னா பக்கவாட்டுகளில் ஊர்ந்து செல்லக்கூடிய பாம்பு. You know, the one that slithers zigzag all over his house. The one slithers, ஊர்ந்து செல்லும் வகையை சார்ந்தது. It will zigzag all over the house. வீடு முழுவதும் அப்படி பக்கவாட்டிலேயே ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு பாம்பு அப்படின்ட்டு அரவிந்த். அப்ப ஆளாளுக்கு zigzagனா they had different concept and they expressed. At last, you are both quite mistaken. The father hastened to explain. You are both quite mistaken. நீங்க ரெண்டு பேருமே தப்பா நினைக்கிறீங்க, அப்பா சொல்றாரு. His father tried to explain. அப்பா உடனே அதை விவரிக்க முயற்சி செய்கிறார். சொல்லும்போது his father hastened to explain, seeing his wife horrified expression. ரெண்டு பிள்ளைகளும் சொல்றாங்க, ஆனா அம்மாவுடைய முகம் எப்படி இருக்கான்? horrified expression. horrified, விகாரமாக, கொடூரமாக. because Dr. Krishnamurthy's wife was not delighted on the arrival of this zigzag. zigzag வருவதை யார் விரும்பவில்லை? டாக்டர் கிருஷ்ணமூர்த்தியினுடைய வைஃப் இல்லையா? அந்த பிள்ளைங்களுடைய அம்மா முகம் கடுகடுப்பா இருக்குது. அந்த கடுகடுப்பான முகத்தை அப்பா யார்? டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி பார்த்துக்கிட்டே அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்படியாம் zigzag is most harmless இல்லையா? வண்டுனா சண்டை போடும், பாம்புனா கொத்தும். zigzag is most harmless, எந்தவித கொடுமையும் செய்யாத, unusual, வழக்கத்திற்கு மாறான, and lovable bird, அருமையான நேசிக்கக்கூடிய ஒரு பறவை. unusual, நீங்க நினைக்கிற மாதிரி மற்ற பறவைகள்லாம் அங்கங்கிட்டு பறந்து போகக்கூடியது. பட் zigzag is an unusual bird. ஏன் unusual சொல்றாரு? அது பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றாரு. Apparently it was bred by a genuine African witch doctor who gifted it to Somu when he, being a child specialist like me, cured the witch doctor's son while he was touring the deepest jungle of equatorial Africa last month. Apparently it was bred by a genuine African witch doctor. அது யாரால் வளர்க்கப்பட்ட ஒரு பறவைன்னா ஆப்பிரிக்காவில் உள்ள விட்ச், மந்திரவாதி மருத்துவரால் வளர்க்கப்பட்ட பறவை. That bird was gifted to Dr. Somu by that witch doctor. Zigzag was presented by that witch doctor. அந்த மந்திரவாதி டாக்டரால presented to Dr. Somu. Why it was gifted to him? Because when he was on his tour to
ஆப்பிரிக்கா, த ஈக்வேட்டரல் ஆப்பிரிக்கா, பூமத்திய ரேகை பகுதியில் அவர் ஒரு டூர் போயிருக்கும்போது he treated that witch doctor's son. அந்த மந்திரவாதி மருத்துவருடைய மகன் நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது டாக்டர் சோமு அவனை ட்ரீட் பண்ணி நல்லா கியூர் பண்ணிட்டாரு. ஃபார் that witch doctor presented the zigzag to டாக்டர் சோமு. அப்போ ஆப்பிரிக்க காட்டு பகுதியில் இவர் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஸோ டாக்டர் சோமு வாஸ் ஆல்சோ ஏ சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட். டாக்டர் கிருஷ்ணமூர்த்தியை மாதிரி சோமு யார் தான்? ஒரு குழந்தை நல மருத்துவர். அவர் ஆப்பிரிக்க காட்டு பகுதியில் ஒரு பயணமாக சென்று இருக்கும்போது ஒரு விச் டாக்டரை சந்திக்காரு. ஏன் சந்திக்காரு? he brought his son, he was ill. தன்னுடைய சுயவீனமான மகனை கொண்டு வராரு. டாக்டர் சோமு ட்ரீட்டட் ஹிம் அண்ட் ஹி ரெக்கவர்ட். டாக்டர் சோமு அவனுக்கு மருத்துவம் பண்ணி அவன் பழச்சிட்டான். ஆகையினால he gifted that zigzag to டாக்டர் சோமு. Somu says the bird is an absolute treasure and a real help. சோமு என்ன சொல்றாரு? அந்த பேர்ட் ஜிக்ஸாக் வந்து எனக்கு ஒரு பெரிய அதிசயமான பொக்கிஷம், ட்ரெஷர், பொக்கிஷம், அப்சல்யூட், நல்ல ஒரு பொக்கிஷம், அண்ட் a real help, எனக்கு மிகவும் உதவக்கூடிய ஒரு ஜிக்ஸாக். It's his favorite pet, you know. The zigzag is Dr. Somu's favorite pet. You know, உங்களுக்கு தெரியுமா? டாக்டர் சோமுவினுடைய மிகச்சிறந்த ஒரு வளர்ப்பு பிராணி தான் zigzag. Somu might be your best friend, but most of those so-called favorite possessions that he has given us were absolute nuisance. Countered Mrs. Krishnan angrily. உடனே இப்படி சொன்ன உடனே மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் got angry. His wife got angry and told that, of course, Somu may be your favorite friend. Somu உங்களுக்கு பெரிய ஃப்ரெண்டா இருக்கலாம், but the most absolute gift that was given by Somu in the past days were absolute nuisance to us. கடந்த காலங்களில் அவர் நம்ம உங்களுக்கு கொடுத்த சோமு உங்களுடைய சிறந்த நண்பனா இருக்கலாம், ஆனால் கடந்த காலங்களில் அவர் பெரிய ஃபேவரைட் கிஃப்டை உங்களுக்கு கொடுத்தது எல்லாமே இங்க நமக்கு எப்படிதான் வந்து அமைஞ்சிருக்கு? நியூசன்ஸ். நியூசன்ஸ்னா தொந்தரவு கொடுப்பவையாக வந்து அமைந்திருக்கிறது. A talented artist, she applied a dab of yellow arch paint onto her painting titled Sunset and Marina, paused for a moment to survey the effect and then continued. இல்லையா, இப்படி சொல்லிட்டு தன்னுடைய ஃபேவரட் பெயிண்டிங் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. அதில் கோல்டன் எல்லோவை லேசாக எடுத்துட்டு அதுக்கு லேசாக டச் பண்ணுறாங்க. அந்த பெயிண்டிங் பேர் என்ன சொன்னேன்? சன்செட் அட் மெரினா. மெரினா கடற்கரையில் சூரிய அஸ்தமனம் அப்படின்ட்டு பெயரிடப்பட்டுள்ள அந்த பெயிண்டிங்க்கு லேசாக பெயிண்ட் பண்ணிட்டு அப்படியே டாக்டர் கிருஷ்ணமூர்த்தியை திரும்பி பார்க்காங்க, கணவனை திரும்பி பார்க்காங்க. என்ன சொன்னாங்க? சோமு உங்களுக்கு பெரிய ஃப்ரெண்டு தான் இருக்கலாம், ஆனால் அவர் நமக்கு கிஃப்டாக கொடுத்தது எல்லாமே தொந்தரவாக தான் முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பெயிண்டிங் லைட்டாக பண்ணிட்டு புருஷன் என்ன பண்ணுறாரு, டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அதுக்கு என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னு லேசாக கொஞ்ச நேரத்தை பார்க்காங்க. To survey the effect and then continued. புருஷனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறாங்க. பார்த்துட்டு தொடர்ந்து சொல்கிறாங்க, ரிமெம்பர் the rare insect eating plant he brought back from the wettest corner of the Amazon rainforest. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் இல்லையா, மலைக்காடுகள்ல இருந்து ஒரு பிளான்ட் ஒன்று உங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த பிளான்ட் என்ன பிளான்ட்டா? இன்செக்ட் ஈட்டர், பூச்சிகளை உணவாக உட்கொள்ளக்கூடிய ஒரு பிளான்ட்டு அமேசான் மலைக்காடுகள்ல இருந்து ஒன்று கொடுத்தாங்களே, ஞாபகம் இருக்குதா? He insisted that we keep it because it would eat the mosquitoes in the house, and now the wretched plant requires a room heater to keep it alive in Chennai. அவர் கொடுக்கும்போது என்ன சொன்னாரு? இந்த பிளான்ட்டை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா
வீட்டில் உள்ள எல்லா கொசுவையும் அப்படியே அது சாப்பிட்றோம் இல்லையா? இப்போ அப்படி ஒரு பிளான்ட் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் ஆல் அவுட்டு குட் நைட்டு இல்லைன்னா அந்த காய் இப்படிலாம் வைக்க வேண்டியது இல்லை. பறந்து வர்ற கொசுக்கள் எல்லாம் அதே சாப்பிட்றோம். அப்போ மஸ்கிட்டோஸ் ஃப்ரீ ரூம், மஸ்கிட்டோஸ் ஃப்ரீ ஹவுஸ் ஆயிரும். இதே மாதிரி தான் சோமும் சொல்லி கொடுத்துருக்காரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? இந்த பிளான்ட்டை நீங்கள் வச்சுட்டீங்கன்னா வீட்டில் உள்ள அவ்வளவு கொசுக்களும் இதுவே சாப்பிட்றோன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ என்ன நடந்துச்சு? we have to keep now that wretched plant requires a room heater to keep it alive in Chennai. அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்ல எப்பவும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும், குளிராக இருக்கும். அந்த கிளைமேட்லேயே வசிச்ச அந்த பிளான்ட்டை உயிரோட சென்னையில் வைக்கிறதுக்கு தனியாக we have to keep a room heater. room heaterனா it will give the heat or cold இல்லையா? ஹீட்டில் நம்ம வைக்கிற டெம்பரேச்சரை பொறுத்து அது ஹீட்டரா கூலரா அப்படின்ட்டு வைக்கணும். ஸோ தட் பிளான்ட் ரெக்வயர்ஸ் சம் லோ டெம்பரேச்சர் இல்லையா? லோ டெம்பரேச்சர் ஆகையினால வீட்டில் நம்ம ஒரு ஏர் கண்டிஷனரை வச்சு அதுக்கேற்ற டெம்பரேச்சரை கொடுக்க வேண்டியது இருக்கு. கொசு அடிக்கும், கொசுவை சாப்பிடணும்னு வச்ச பிளான்ட்டால we have to provide a separate room heater for that plant. It is a nuisance. அவர் உங்களுக்கு தந்த பிளான்ட்டால முதல்ல வந்த நியூசன்ஸ் என்னது? they had to keep a separate room heater to make that plant alive. மா protested Arvind. எம்மா அப்படின்ட்டு நிறுத்துறான். அம்மாவை protested எதிர்க்கிறான். எம்மா நிறுத்துங்க. that's not really true. அது உண்மை இல்லை. Uncle Somu's given us some real fabulous gifts. அம்மா நீங்க சொல்றது சரியில்லை. it is not true. Uncle Somu has given us some really fabulous gifts. இல்லையா? நமக்கு அற்புதமான சில கிஃப்ட்ஸ் பரிசுகளை தந்திருக்கின்றார்கள். ரைட். ரிமெம்பர் த டைனி பென் நைஃப் he gave me last year. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? எனக்கு ஒரு சின்ன பேனா கத்தி கொடுத்தாங்கல்ல போன வருஷம், ஞாபகம் இருக்குதா? the one with a genuine sharp tooth blade. it was made up of a genuine sharp tooth blade. ஒரு சுறாமீனின் உண்மையான பல்லினால் செய்யப்பட்ட ஒரு பென் நைஃப் கொடுத்தாங்களே, ஞாபகம் இருக்குதா அப்படின்ட்டு கேட்கலாம். that has been really useful. Maya joined the protest. மாயாவும் கூட சேர்ந்துக்கிட்டு, ஆமா அந்த பென் நைஃப் இஸ் ரியலி யூஸ்ஃபுல், அது உண்மையிலே ரொம்ப பயம் தரக்கூடியது அப்படின்ட்டு மாயாவும் கூட சேர்ந்து அரவிந்துக்கு ஆதரவா பேசுறான். No one but you, Maya, Mrs. Krishnan told her daughter sternly, would describe pen knife that has cut open the pockets of 3 skirts and 2 pairs of jeans as really useful. உலகத்திலே உன்ன மாதிரி வேற யாரும் இது யூஸ்ஃபுல்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டு ரொம்ப கோபமா ஸ்ட்ரென்லி யார் சொல்றா? மிஸ்ஸஸ் கிருஷ்ணன், அதாவது மாயாவினுடைய அம்மா. ஆமா உன்னை தவிர வேற யாரும் இந்த பென் நைஃப் யூஸ்ஃபுல்னு சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் இட் ஹஸ் cut the pockets of your 3 skirts. உன்னுடைய ஸ்கர்ட்ஸின் 3 பாக்கெட்டை அது கட் பண்ணி இருக்குது இல்லையா? 2 ஜீன்ஸ் பேண்ட்டை கிழிச்சிட்டு இவ்வளவும் செஞ்ச ஒரு பென் நைஃபை யூஸ்ஃபுல்னு சொல்ற ஒரே ஆள் உலகத்திலேயே நீயா தான் இருக்க முடியும் அம்மா கோபத்துல சொல்றாங்க. And what about the aboriginal boomerang? Uncle Somu brought us all the way from Australia, demanded Aravind. உடனே அரவிந்த் அடுத்து சொல்றான், what about the boomerang? அப்பார்ஜினல்னா பழங்குடியின மக்கள், உள்ளூர் வாசிகள் கொடுத்த, ஆஸ்திரேலியாவில் உள்ள பழங்குடி மக்கள் கொடுத்த பூமராங்கை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? வாட் இஸ் பூமராங்? யூ நோ, பூமராங்னா ஒரு தடி. நம்ம என்ன பர்பஸ்க்காக அதை வீசுறோமோ அந்த பர்பஸை முடிச்சுட்டு அது அப்படியே எங்க வந்துடும்? வீசுறவங்க கைக்கே திரும்பி வரக்கூடிய ஒரு மாயத்தடி இல்லையா? இது கதைகள்ல சொல்லப்படக்கூடியது. பூமராங்னா மீண்டும் எரிந்தவரிடமே வந்து சேரக்கூடிய ஒரு தடி. வாட் அபவுட் தட் பூமராங் given by the local people? இல்லையா? ஆதிவாசி பழங்குடியினர், லோக்கல் பீப்புள், given by the local people of Australia. அங்கிள் சோமு ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கும்போது அங்க உள்ள மக்களால் கொடுக்கப்பட்ட பூமராங் தந்தாங்களே,
அது எப்படி அப்படின்ட்டு அரவிந்த் கேட்கலாம். யூ கான்ட் டினை தட் இட் வாஸ் அ கிரேட் ஹிட் வித் எவ்ரி ஒன். இல்லை, யூ கான்ட் டினை தட் இட் வாஸ் அ கிரேட் ஹிட் வித் எவ்ரி ஒன். பூமராங் வந்து ஒரு சிறந்த ஒன்று, அதை உங்களால் மறுக்க முடியாது அப்படின்ட்டு அரவிந்த் சொல்றான் இல்லையா, ஓல்டர் பிரதர் ஆஃப் மாயா. Great indeed. Mrs. Krishnan did not bother to hide her sarcasm. Sarcasm இல்லையா, சார்கசம்னா வஞ்சனையான உள்ள ஒன்று இருக்கும், அதை மூடி மறைச்சிக்கிட்டு வெளியே பேசுற ஒரு ஒன்றுக்கு தான் பேர் சார்கசம் இல்லையா. யாராவது அவன்கிட்ட ஒன்று சொல்லியிருப்பாங்க, அதுக்கு கிட்டத்தட்ட உனக்கு ஒப்புதல் இருக்கும், ஆனால் ஆர்டிஃபிஷியலாக நீ அதை எதிர்த்து பேசலாம். அவன் ஃப்ரெண்டு அவன்கிட்ட ஒன்று சொல்லுவான், அவன் சொன்னது சரின்னு உன் மனசுல இருக்கும், ஆனா நீ வேணும்ட்டு ஆர்டிஃபிஷியலா அதை மறுத்து பேசுவான், வஞ்சனையான. தட் இஸ் கால்ட் சர்க்கசம். ஆமா, a great hit indeed. ஆமா, பெரிய பரிசுதான். கன்சிடரிங் தட், நீ அதை யோசித்து பாரு, இதெல்லாம் the boomerang sliced through all the TV aerials in the neighborhood. நீ எரிஞ்ச அந்த பூமராங் நம்ம வீட்டு பக்கத்துல உள்ள எல்லா டிவி ஏரியல்ஸ் என்னது, ஆண்டனாஸ் இல்லையா. நமக்கு இப்போ முன்னாடிலாம் வீட்டுக்கு வீடு ஆண்டனாஸ் இருக்கும். தூர்தர்ஷன், சில கொழும்பு டிவிக்கு தனியாக ஒரு ஆண்டனா வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ டிவி ஏரியல்ஸ் நம்ம இதெல்லாம் வைக்கிறது கிடையாது, எல்லாருக்குமே நமக்கு டிஷ் அப்படிங்கிறதுனால கேபிள் கனெக்ஷன் இருக்குது. ஸோ மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் said that you just think of the boomerang that hit this TV aerials of all our neighbors. நம்முடைய பக்கத்து வீட்டில் உள்ள டிவி ஆண்டனாஸ் அவ்வளோத்தையும் அடிச்சு நொறுக்குனதை யோசித்து பாரு. And cause permanent damage to the several cars in the parking lot. நம்ம பார்க்கிங் லாட், அதாவது போர்டிகோவில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பல கார்களை சேதப்படுத்துச்சு. And knocked out our watchman cold. பலமாக தாக்கியது. with the force you threw it. நீ எவ்வளவு ஃபோர்ஸா வீசினா, அந்த பூமராங் எதெல்லாம் தாக்கிச்சான், hit the TV aerials and caused permanent damage to the cars. Yeah, permanent damage to the cars in the portico or parking slot. And it hit the watchman. 3 பேரையும் அடிச்சு நொறுக்கிச்சு. இது உனக்கு ஒரு சிறந்த பரிசா அப்படின்னு கேட்காங்க. இப்படி ஜிக்ஸாக் என்ன வரல, ஜிக்ஸாக்கு கொடுக்க போற சோமு அங்கிள் கொடுத்த பிரைஸை பத்தி இவ்வளவு காரசாரமான ஆர்குமெண்ட் நடக்குது. Let us see the remaining in the next session. See you, bye. See you.